10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே கல்யாணம். எங்கள் அம்மா முகமே தெரியாது. ஹஸ்பண்ட் இறந்தோடனே கம்ப்யூட்டர் சென்டர் இருந்துச்சு. அவங்க ஹார்ட் அட்டாக். அப்போல்லாம் சின்ன சின்ன பசங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்குமா? 31. 3 வருஷம் டார்க் ரூமில் தான் இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து கரெக்டாக 6 மாதத்துல தம்பி இறந்துட்டான். அவனுக்கு 2 பொன் குழந்தைங்க. தம்பி ஒய்ஃபு பாவம், அவளும் சின்ன வயசு. அவங்களையும் எனக்கு 2 பசங்க. எங்கள் 4 பேரையுமே எங்கள் அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி எங்களை பார்த்ததே. கடவுள் மேலே ஒரு கோவம் வந்துருச்சு. ஒரு பக்கம் ஹஸ்பண்டு, ஒரு பக்கம் கூட பிறந்த தம்பி. 2மே எனக்கு பெரிய இழப்பாயிடுச்சு. 70 kg இருந்தேன், 45 kg வந்துட்டேன். அப்புறம் ஃபுல்லாக படிக்க வச்சதுன்னா எங்கள் அப்பா தான். அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. தனியாக இருந்தப்போ உங்கள் பசங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? நான் அப்பா குறை தெரியாமல் வளர்த்தது வந்து எங்கள் அப்பா தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய நாள் உட்காந்து தனியாக அழுவேன். என்ன பண்ணுறதுனே தெரியாது. சிங்கிள் மதராக இருந்துட்டு நிறைய கஷ்டங்கள். ஒரு சின்ன வயசில் வாழ்க்கை இழந்தா இதனால் நிறைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக சொல்லியிருப்பாங்களே, ஏன்னா வயசு கம்மின்றதுனால இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்குல்ல? எல்லா ஆப்ஷன்லாம் வந்துச்சு. கோகனட் பர்ஃபி அதை பார்த்தீங்கனால இப்போயும் சிரிப்பாக இருக்கும். நிறைய வந்து ஒரே வேர்டை திருப்பி யூஸ் பண்ணுவேன். சும்மா வீட்டில் சமைக்கிறதை விட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு, இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறவங்கலாம் மூடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருந்துச்சு? 48. குக்கிங்கில் வந்து இன்றைக்கி ஒரு ரோல் மாடல்னால் எங்கள் பாட்டி தான். இந்த சேனல் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது முழுக்க பையன்தான். ஃபஸ்ட்டு மாஸ்டர் செஃப் சீசன் தமிழ் 2 தான் நான் போனேன். ஸோ ஃபஸ்ட்டுலேயே அப்போ வந்து நான் டாப்பில் வந்து செலக்ட் ஆனேன். பட் பிளேட்டிங் வந்து எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா அதுதான் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் காம்படிஷன் போது. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இவங்களை பார்த்து நிறைய பேர் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஓகே, இது நம்ம இன்னைக்கு சமைக்கலாமே, அந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற ஒருத்தவங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து மங்கைஸ் கிச்சன் மோகனாமா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எனக்கு தெரிஞ்சு மங்கைஸ் கிச்சன் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபெமிலியராக தெரியுது. பட் இது இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணது வந்து 2020 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படின்றப்போ ஒரு 6 வருஷம் போராட்டம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ அந்த இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன நினச்சுமா அது ஆரம்பிச்சிங்க இந்த சேனல்? அப்போது ஆக்சுவலாக வந்து யூடியூப்பு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பையன் தான் வந்து சொன்னான். ஒரு நாள் வந்து சொன்னான், இந்த மாதிரி நம்ம யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, நீ நல்லா சமைக்கிறேன், ஸோ உன்னோட சமையலெல்லாம் நம்ம யூடியூப்பில் போடலாம். ஓ அப்படிலாம் இருக்காடா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன். ஓ யூடியூப்லலாம் போடலாம்? யூடியூப்பில் வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய சேனல்ஸாக வந்துங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ நான் நிறைய வீடு பார்க்குறது, நான் வந்து வீணை கொஞ்சம் நல்லா வாசிப்பேன். ஸோ அதனால் அந்த கிளாஸ்க்கு போயிட்டு அதில் தான் நான் ஃபோக்கஸில் இருந்தேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு பயங்கர ஒரு ஜாலியாகிடுச்சு. சரி என்னடா அது, எப்படி நம்ம சமைக்கிறதெல்லாம் அப்படியே போட்டு எல்லோரும் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அதே மாதிரி தான் மானோன்னா. சரி ஒரு நாள் வந்து திடீர்னு ஆரம்பித்தோம். சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து கோகனட் பர்ஃபி அதை பார்த்தீங்கனால இப்போயும் சிரிப்பாக இருக்கும். நிறைய வந்து ஒரே வேர்டை திருப்பி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மக்கள் நிஜமாகவே பார்க்குறாங்க. அப்படி ஒரு இதில் வந்து நான் அந்த மாதிரி டெய்லி அப்படி அந்த மாதிரி தெரியாது. ஸோ அதனால் வந்து நிறைய பாருங்க போட்டு யூஸ் பண்ணி அது ஃபஸ்ட்டு வீடியோ அது ரொம்ப கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இப்போயும் நாங்கள் என்னைக்காவது நாங்களே சிரிக்கணும்னு எங்கள் வீடியோவே நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்படிலாம் நம்ம பேசியிருக்கோமே அப்படின்னு. அப்புறம் அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் நிறைய மாற்றங்கள். ஆனால் எல்லா மாற்றத்துக்கும் காரணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பையன்தான். அவன் தான் இந்த சேனல் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது முழுக்க பையன்தான். அவன் தான் பேக் போன். இந்த மங்கைஸ் கிச்சன் இந்த அளவுக்கு உருவாக்குறதுக்கு காரணம் ஒன்று பையன், இன்னொன்று பொண்ணு. 2 பேருமே நல்ல சப்போர்ட். ஓகே. இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து கண்டிப்பாக சுற்றி இருக்கவங்களாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த வயசில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணுமா, ஏன்னா எங்கே பார்த்தாலும் குக்கிங் சேனல் இருக்குது, நீங்களும் அதை பண்ணணுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல உங்களுக்கு? நடந்துச்சா? அப்போ வந்து கேட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு, சும்மா தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, சும்மா வீட்டில் சமைக்கிறதை விட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு, இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. ஒரு சிலர் பரவாயில்ல, திறமையாக உனக்கு தெரிஞ்சதை வந்து நீ நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இது வந்து நல்ல விஷயம்ன்ட்டு ஒரு சைட் பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இதெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாளே மூடிடுவீங்க, உங்களாலாம் அதெல்லாம் பண்ண முடியாது, இது அந்த தொடர்ந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க, இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ஏதோ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம்லாம் உங்களால் பண்ண முடியாது, நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறவங்கலாம் மூடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க.
ஆனால் இப்போ சொன்னவங்கலாம் இப்போ யோசிப்பாங்க. அவங்க என்கிட்டயே சொல்கிறாங்க, நாங்களே சொன்னோம் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கீங்கன்னா இப்போ எங்கே போனாலுமே என்னை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. மங்கைஸ் கிச்சன் வந்திருக்காங்க, ஏதாவது ஒரு காம்படிஷன் போனாலும் மேடம் என்ன மேடம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அதான் சொல்கிறது, அது ப்ரொஃபஷனல், இது பேஷன் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட. ஆமாம், நீங்கள் நிறைய காம்படிஷன்ஸ் போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது தேடுதல் நிறையா. ஏன்னா நிறைய ஃபுட்டு வந்து ஒவ்வொரு காம்படிஷன் போகும்போது நிறைய ஊர் ஃபுட்டு, நிறைய டைப்ஸ் ஆஃப் விதவிதமாக சமைப்பாங்க, நிறைய நம்மளும் அதை கற்றுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒன்று. அதோட இன்னொன்று என்னன்னா, மெயின் வந்து எனக்கு வந்து செஃப்புக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளே வந்து இந்த குக்கிங்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆக அது வந்து நிறைய ஒரு ஆசைகள் இருந்துச்சு. சரி நம்ம செஃப்புக்கு படிக்க முடியலனாலும் ஒரு பெரிய செஃப்பு கையால் நம்ம வந்து நல்லா சமைக்கிறோம் அப்படின்னு அவங்க கையால் அந்த ஒரு அவார்ட்ஸ் வாங்கும்போது அது எனக்கு என்னவோ ஒரு பெரிய சந்தோஷம். அது நம்மளே செஃப்புக்கு படித்து அந்த ஒரு பட்டத்தை வாங்கின மாதிரி. அதனால் வந்து இந்த குக்கிங் அதெல்லாம் போனால் அதில் நிறைய இன்னோவேஷன், ஃப்யூஷன் குக்கிங் அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். நானே எதையாவது ஒன்று போட்டு சும்மா இருக்க மாட்டேன். எப்போயாவது வீட்டில் இருக்கும்போதே ஒரு காம்படிஷன் வந்தால் எல்லோரும் மாதிரி நான் போக மாட்டேன். 10 நாளுக்கு முன்னாடியே என்ன ஃப்யூஷன் குக்கிங்னா ஃப்யூஷன் பண்ணி பார்ப்பேன். வேறு ஏதாவது இன்னோவேட்டிவாக நம்ம பண்ணோம்னா செஞ்சு பார்ப்பேன். எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். எழுதி பார்ப்பேன், வரைஞ்சி பார்ப்பேன், கலர்ஸ் கொடுத்து பார்ப்பேன், என்ன மாதிரி பிளேட் நம்ம அங்கே வைக்கணுன்ட்டு. அது வந்து அந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டு மாஸ்டர் செஃப் சீசன் தமிழ் 2 தான் நான் போனேன். ஸோ ஃபஸ்ட்டுலேயே அப்போ வந்து நான் டாப்பில் வந்து செலக்ட் ஆனேன். பட் பிளேட்டிங் வந்து எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா அதுதான் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் காம்படிஷனுங்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் பிளேட்டிங் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போ சீசன் 3 மாஸ்டர் செஃப் வந்தால் கண்டிப்பாக நான் கலந்துக்குவேன். கண்டிப்பாக அடுத்து வந்து குக் வித் கோமாளியும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து காமன் பீப்புளும் கொஞ்சம் ஒரு சீசனில் வந்து கொண்டு வராங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருந்துச்சு இந்த ஷோ பண்ணப்போ? ஸ்டார்ட் பண்ணும்போது 48 அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அப்போ வந்து சொல்லியிருப்பாங்கல்ல இட்ஸ் டூ லேட், இந்த வயசில் இதை ஸ்டார்ட் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல? அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படி தான் நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது, இதெல்லாம் அப்படி தான் வந்து சொன்னாங்க. பட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க. எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்க, அதை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரும்போது இது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஃபேமிலியில் யார், ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் நிறைய பேர் சப்போர்ட் தான் எனக்கு. ஏன்னா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீ நல்லா வெளியில் வரணும், திறமைகளை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சப்போர்ட் எனக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குல்லம்மா, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு அவங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னா நம்மளும் காம்படிஷனுக்கு ஒன்று ஆரம்பிப்போமே, அந்த மாதிரி தான் அது என் கூட ஆரம்பிச்சு நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஆசைகள் தானே, அதனால வந்து அதை நான் வந்து தவறாக சொல்ல விரும்பலை. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நானே அதான் சொல்லுவேன், நிறைய காம்படிஷன் போகிறதுக்கே நான் சொல்லுவேன், பெண்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருந்தாலும் எத்தனையோ பேர் வந்து வெளியில் வர முடியாமல், அவங்க வீட்டில் சப்போர்ட் இல்லாமல், ஃபேமிலி சப்போர்ட்டு, பையன் சப்போர்ட், பொண்ணு சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இவங்க சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பெண் வந்து ஜெயிக்க முடியும். வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அந்த சப்போர்ட் இருந்து தொட்டு தான் நான் ஜெயிக்க முடிஞ்சுது. நான் வந்து இப்போ இதை அந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பெண்களுக்கே அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ யாருக்காக இருந்தாலும், ஒரு ஈவன் பாட்டி கூட சொல்கிறேன், ஒரு திறமைகள் இருக்கும். அவங்களுக்கு ஆசைப்பட்டு அதை வெளியில் கொண்டு வர்றது நல்ல விஷயம், அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது மாதிரி இப்போ என் பையன் பொண்ணெல்லாம் இல்லைன்னா நான் வெளியில் வந்திருக்க முடியாது. நீங்கள் வந்து எங்கள் பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஃபுல்லாக சென்னை தானா? பிறந்தது ஊரில் திருத்துறைப்பூண்டி எங்கள் ஊர், கல்யாணம் பண்ணி போனது தஞ்சாவூர். ஸோ பிறந்தது அங்கே. அதுக்கப்புறம் வந்து அப்பா வேலை இதுனா சென்னை வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அதனால் படித்தது எல்லாமே சென்னை தான். நாங்கள் எப்போ கல்யாணம் ஆச்சு, எந்த வருஷம்? எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆச்சு. 10th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே கல்யாணம். 10th முடித்தோடனே? ஆமாம். எப்படின்னா பாட்டி தான் வளர்த்தது, அம்மா கிடையாது. அம்மா சின்ன வயசு, எனக்கு அம்மா முகமே தெரியாது. ஏன்னா அம்மா வந்து 3 வயசு அப்போ, எனக்கு வந்து 3 வயசு, தம்பி எனக்கு ஒரு தம்பி. ஸோ அவன் வந்து 1.5 வயசு, அப்போவே வந்து அம்மா இறந்துட்டாங்க. ஸோ னால அப்பா வந்து 2வது வந்து கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. எங்கள் அப்பா பண்ணிக்காமல் பாட்டி தான் ஊர்லேருந்து வந்தாங்க. அதனால தான் எங்களை நிறைய என்னோடய சேனலில் வந்து நிறைய வந்து எங்கள் ஆத்தாவோட இது, ஏன்னா அவங்கக்கிட்டேயே வளர்ந்தது. அவங்கள பார்த்து அவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி குக்கிங்கில் வந்து இன்றைக்கி ஒரு ரோல் மாடல்னால் எங்கள் பாட்டி தான். ஏன்னா ஆனால் அப்போல்லாம் வந்து அவங்க சமைக்கிறதெல்லாம் அவ்வளோ கவனிக்க மாட்டோம். பட் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம், அவங்கெல்லாம் இப்படி சமைச்சிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட இப்போல்லாம் வந்து ஐயோ வீட்டில் வெளில சாப்பிட்டு வந்துடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா. அவங்க வந்து 12 மணிக்கு வந்தாலும் அந்த முகம் சுளிக்காமல் சமைப்பாங்க.
அப்போ வந்து ஒரு வத்த குழம்பு வச்சு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி ஒரு அப்பளம் பொரித்து சாப்பாடு போடுவாங்க எங்களுக்கெல்லாம். ஸோ அப்போல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் கூட முன்னாடிலாம் அந்த அளவுக்கு யாரும் போய் சாப்பிடவும் மாட்டோம் இல்லைங்களா. இப்போ தான் நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்களும் ஒரு ஒரு குக்கிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னா அவங்க வந்து ஒரு 85 வயசு வரைக்கும் இருந்தாங்க பாட்டி. அது வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க மூலியமா ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆமாம், சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகும்போது தான் எனக்கு சமையலே தெரியாது. அதான் பாட்டி சமைக்கிறதெல்லாம் பார்ப்பேன். கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு போகும்போது எங்கள் மாமியார் வீட்டில் வந்து அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி பருப்பு சாதம் பண்ணுமா அப்படின்னாங்க எங்கள் மாமியார். எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது பருப்பு சாதம் அப்படின்ட்டு தான் நான் வந்து என்னடா அது என்ன போய் பண்ண சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு அது சொல்லவும் பயமாக இருந்துச்சு, சமையல் தெரியாதுன்னு சொன்னான்ட்டு. அப்புறம் இவரோட அண்ணன் ஒய்ஃபு அவங்களாம் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சமைச்சு ஏதோ ஒரு வழியாக வச்சுட்டோம். அப்புறம் மாமியார் கேட்டாங்க, அந்த பொண்ணு தான் சமைச்சுதான்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல, நம்ம அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு சமைக்க தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்குறேன் அப்படின்ட்டு. எங்கள் சிஸ்டர்லா வீட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் இருந்தோம். அப்புறம் அங்கே தான் அவங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே டீச் பண்ணாங்க, சமையல் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது. அப்புறம் நாங்கள் வந்து அங்கே பக்கத்து தெருவுலேயே எங்களை வந்து ஒரு சின்ன வீடு பார்த்து எங்கள் நாத்தனார் வந்து எங்களை வந்து கொண்டு அங்கே வச்சாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் எங்களோட லைஃபு. அப்போ எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து வசந்தா அப்படின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டு தான் கோவிந்தசாமி மாமான். அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அவர் சொல்லுவார் அடிக்கடி, நீ வந்து ஒரு முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் வையுமா, அது நல்லா வந்துடும் அப்படின்னு. அவங்க தான் கொஞ்சம் நிறையா கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. இப்படி செய்ய மாவு அரைக்கிறதெல்லாம் கூட எனக்கு இட்லிக்கு அரைக்கிறதெல்லாம் எப்படின்னே தெரியாது. டெய்லி வந்து இன்றைக்கி அரைப்பேன், 2 நாள் கழித்து மறந்துடுவேன். கீழே போய் அக்கா அப்படிங்குவேன், என்ன இட்லி மாவு தானே, அதுக்கு தானே வந்திருக்கு அப்படி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒவ்வொருத்தங்கள்ட்ட அப்படியே கற்றுக்கிட்டு. அப்போ நாங்கள் இருந்த ஃப்ளாட்ஸு தீபாவளிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பலகாரம்லாம் பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, கடையில் தான் நாங்கள் வாங்குவோம். அப்புறம் நானாக கற்றுக்கிட்டேன், என்னடா நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் எங்கேயுமே சாப்பிட மாட்டார். எவ்வளோ டைமாக இருந்தாலும் வீட்டுக்கு தான் வந்துடுவார். ஏன்னா நான் சமைக்கிறது தான். ஆமாம், நான் சமைக்கிறது தான் பிடிக்கும். ஆஃபீஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு எல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் வந்து நிறைய அங்கே கூட இருக்கிறவங்களாம் வேலை செய்கிறவங்களாம் சொல்லுவாங்க, பாவம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணுடா, ஒன்றும் சொல்லாத அப்படின்னு. எத்தனை நாள் சமைச்சு கொடுப்பீங்களா? முன்னாடி சமைக்க தெரியாது ஏதோ ஒன்று. ஆமாம், ஒரு தக்காளி சாதம், இட்லி, அந்த மாதிரி ரொம்ப என்ன சிம்பிளாக இருக்கோ அதை தான், லெமன் ரைஸ் அது மாதிரி பண்ணுவேன். சமயத்தில் நிறைய உப்பெல்லாம் அள்ளி போட்டுருவேன். அப்புறம் வந்து அளவு தெரியாம. ஆமாம், தெரியாமல் போட்டுருவேன். சமைக்கவே தெரியாது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ணது தான். அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சு எனக்கு. ஐயோ சமைக்கவே தெரியலையே. இவர் சொல்லுவார் அடிக்கடி, நீ என்ன ஒன்றுமே தெரியல உனக்கு அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் போனால் அங்கே சிஸ்டர்லாம் சமைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் குக்கே நான் தாங்க. நீ வந்து இறங்க. ஆமாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஏதாவது இப்பயுமே எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு குக்கிங் ஏதாவது ஒரு சமையல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மோனா கூப்பிடுங்க, அவள் வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. எங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய எங்கள் சித்தி எங்கள் அத்தையெல்லாம் பயங்கரமாக சமைக்கிறவங்க. பட் அவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, உன்னோட பயங்கரமாக பண்ணுறடி, உன்னோட இதில் நீ என்னென்னலாம் பண்ணுற, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் என்னோட இது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து இனிஷியலி சுத்தமாக சமைக்கவே தெரியாமல் இப்போ நீங்கள் வந்து என்ன டிஷ் வேணால் கேளு நான் சமைக்கிறேன், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்தது எப்படி இருக்குது உங்களுக்கு? இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் எங்கள் சித்தி சொல்லுவாங்க, எங்கே நிற்கிறாங்களோ டம்ளரை கொண்டு அவங்கக்கிட்ட கொடுப்பேன், கீழே கூட வைக்க மாட்டேன். வேலையெல்லாம் செஞ்சது கிடையாது. வீட்லேயும் வீட்டோட ஆளெல்லாம் இருப்பாங்க, அவங்க தான் வேலை ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படி இருந்த பொண்ணு நீ இந்த அளவுக்கு இப்போ ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுன்னா கூட அந்த ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணுங்கிறத நான் போய் நின்று இப்போ சொல்லுவேன் அவங்களுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே சொல்கிறாங்க, நீ இவ்வளோ திறமையாக நீ வந்திருக்க, எங்களுக்கு வந்து அது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு. எங்கள் சிஸ்டர்ஸு பிரதர்ஸ் எல்லாமே இதை தான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிட்டு வந்தாச்சு, இந்த சமையல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஏதாச்சும் வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்போது? இல்லை, நான் வந்து ஹஸ்பண்ட் கம்ப்யூட்டர் சென்டர் இருந்துச்சு. ஓகே, எப்போ தவறுனாங்க? அவர் வந்து 2005 அவங்க ஹார்ட் அட்டாக், மேசிவ் அட்டாக். அப்போல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான். என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்பா எங்கள் அப்பா இல்லைன்னா அந்த லைஃபே கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்குமா? 31 ஹஸ்பண்ட் தவறுனப்போ. அப்பா இப்போ பசங்களாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க. என்ன பண்ணுறதுனே ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுனே அடுத்த ஸ்டெப்பே எனக்கு தெரியல. அப்பா என்ன பண்ணார், அப்பா ஆக்சுவலாக டாடியோட எங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா நான் ஒரு ஆளாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஹஸ்பண்ட் உடனே நாங்கள் ஃப்ளாட்டில் இருந்தோம். இப்போ ஃப்ளாட்டில் இருந்தோன்னா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு ஜனம் நிறையா இருக்குன்னு ஹஸ்பண்டை வந்து எங்கள் வீட்டுக்கு எடுத்து அந்த வந்து அப்படி வந்த ஆள் தான் நான் எங்கள் வீட்டுக்கு.
ஆமாம். அதுலேருந்து அப்பா சப்போர்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இல்லைன்னா அப்பா தான் பசங்களெல்லாம் படிக்க வச்சது, இது பண்ணது, பொண்ணை கல்யாணம் பண்ணது எல்லாமே எங்கள் அப்பா தான். அப்பா இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நான் இல்லை. ரொம்ப சின்ன வயசுலம்மா ஒரு 31 2 குழந்தைங்களுக்கு அம்மான்றப்போ அது எப்படி உங்களால கடந்து அடுத்த ஒரு வாழ்க்கை ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கும்ல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த இல்லை phase? அப்போ வந்து பசங்க சின்ன பசங்க இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறது எதுவுமே எந்த ஐடியாவுமே இல்லை. ஒரு 3 வருஷம் வந்து டார்க் ரூமில் தான் இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் தான், என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது. அப்பா அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க, பசங்க வந்துட்டோம். அப்புறம் ஃபுல்லாக படிக்க வச்சதுன்னா எங்கள் அப்பா தான். பசங்களை 2 பேரும் அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுன்னுங்கிற அந்த ஏஜ் வந்து தெரியாத வயசு இல்லைங்களா, அப்பா தான் ஃபுல். ஏன்னா எனக்கு வந்து கூட பிறந்த ஒரு தம்பி, ஒரே ஒரு தம்பி, நாங்கள் 2 பேர் தான். எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து கரெக்டாக 6 மாதத்தில் தம்பி இறந்துட்டான். அப்போது அவனுக்கு 2 பொன் குழந்தைங்க, அவங்க தம்பி ஒய்ஃபு பாவம், அவளும் சின்ன வயசு. அவங்களையும் எனக்கு 2 பசங்க, எங்கள் 4 பேரையுமே எங்கள் அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி எங்களை பார்த்ததே. அதுக்கப்புறம் 2 ஃபேமிலியுமே எங்கள் அப்பா தான் ஃபுல்லாக பார்த்து எங்களை பசங்களெல்லாம் படிக்க வச்சு கொண்டு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. நான்லாம் வந்து சொல்லக்கூடாது, சாமியெல்லாம் கும்பிடவே இல்லை. ஒரு விரக்தியில கண்டிப்பா 3 வருஷம்லாம் நான் சாமியெல்லாம் விளக்கேற்றலை, எதுவுமே பண்ணல. ரொம்ப கடவுள் மேலே ஒரு கோபம் வந்துருச்சு. நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் எங்களுக்கு இப்படிலாம் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு பக்கம் ஹஸ்பண்டு, ஒரு பக்கம் கூட பிறந்த தம்பி, 2மே எனக்கு பெரிய இழப்பாயிடுச்சு. 70 kg இருந்த 45 kg வந்துட்டேன். இந்த இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் 45 kg வந்து ரொம்ப லோ பிபி ஆகி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஏன்னா நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் சமைக்கணும், பசங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் எந்திரிச்சு ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும். அப்புறம் கொஞ்ச நாள் இப்படி போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியாமல் ரொம்ப ஒரு 2 வாரத்தை பேச முடியாது என்னால். அப்போல்லாம் வந்து இப்போல்லாம் கண்டினியூஸாக இப்படி பேசுகிறேன். அப்போ பேசவே எனக்கு தெரியாது, பேச வராது, பயமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் யோகாலாம் போய் இது பண்ணி அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, போனவங்கள பற்றி நீ யோசிக்காதம்மா, இந்த பசங்களை வளர்க்கணும். அவளுக்கு 2 பசங்க, எனக்கு 2 பசங்க. ஸோ 4 பேரையும் நாங்கள் வளர்த்தாகணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தோம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை. இந்த 2 ஃபேமிலியுமே அவர் தான் படிக்க வச்சு பசங்களெல்லாம் நல்லா நிற்கணும். எல்லாருமே நல்ல நிலமையில் இருக்காங்க, தம்பி பசங்களும் சரி, இவங்களும் சரி நல்லா இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலிலையும் எனக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட்டு. எங்கள் சித்தப்பா ஃபேமிலி, சித்தப்பாவோட பசங்க தம்பிங்கெல்லாம் நல்ல சப்போர்ட். அதனால் எங்களால் வந்து எனக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியாமல் அந்த பசங்களை வளர்த்து எல்லாருமே நல்லா படித்து, பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, பையனும் அப்படி வேலை பார்த்துட்டு. ஸோ இந்த இதுலேயும் நாங்கள் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதுலேயே இருக்கிறோம். அவங்க வீட்லேயும் எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்போ அந்த டைமில் நீங்கள் தனியாக இருந்தப்போ உங்கள் பசங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? 2 பசங்க சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. தெரியல. ஆமாம், நான் அப்பா குறை தெரியாமல் வளர்த்தது வந்து எங்கள் அப்பா தான். அப்பா முகமே அவனுக்கெல்லாம் வந்து ஞாபகமே இல்லை. அதே மாதிரி தம்பி பசங்களுக்கும் அது மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அப்பா தான். நான் வந்து வார்த்தைக்கு ஒரு 100 தடவை அப்பா தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கடவுளுக்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. இன்றைக்கி இந்த வீடு கட்டி இன்றைக்கி இவ்வளோ எங்களுக்கு செஞ்சு இந்த பசங்களுக்கு கஷ்டமே தெரியாமல் அப்பா இல்லாமல் வளர்த்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய நாள் உட்காந்து தனியாக அழுவேன், என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்னடா ஒரு லைஃப்னு தான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். எதுக்கு நம்ம என்ன நம்ம ஏன் நமக்கு இப்படி கடவுள் வந்து ஒரு சோதனை கொடுத்தாங்க. நம்ம ஃபேமிலி சின்ன வயசுலேயே அம்மா இல்லை, அடுத்தது பார்த்தா ஹஸ்பண்டு, கூட பிறந்த தம்பியும் இறந்துட்டாங்க. ஸோ வந்து யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ். ஆனால் பசங்களுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கும்போது நம்ம நிறைய பேர் சொல்ல விரும்பலை. எங்களை வந்து நிராகரித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொந்தக்காரங்க வந்து நிராகரித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு நேரம் நான் வாழ்ந்து காமிக்கணும், என் பிள்ளைங்களை வந்து வளர்த்து
வாழ்ந்து காமிக்கணும்னு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் நாங்கள் இது பண்ணோம். அப்புறமா கொஞ்சம் போல்டு ஆனேன் நான். இப்போ பழைய மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போல்லாம் யாராவது எதிர்த்து பேசினா கூட நான் பேச மாட்டேன். அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம பயப்படணும், யாருக்காக பயப்படணும்? நம்ம வந்து எங்கள் அப்பா சொல்கிறது அதுதான், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இதுதான் அடிக்கடி சொல்லுவார். நம்மளோட லைஃப் நம்ம வாழணும். அதனால அப்படி அந்த லைஃப் வந்து அப்பாவோட சப்போர்ட்டோட அப்படியே எங்களோட லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குமா உங்களை அப்படி பேசின ஒருத்தவங்கலாம் இப்போ வந்து டோட்டலாக வேற மாதிரி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, உங்கள் பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும். ஏன்னா அப்போ நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நம்மள என்ன வேணால் பேசலாம் அப்படின்றதுல பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ மக்களுக்கு உங்களை தெரியுதுன்றப்போ அது எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிறைய பேர் வந்து இவங்க அப்பா இறந்த டைமில் வந்து நாங்கள் எங்கே அந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கெலாம் போயிடுவோன்ட்டு நிறைய பேர் எங்களை வந்து பேசாமே இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு ரீசன். பட் வந்து தட் இஸ் நம்ம வீட்டில் வந்து அது வந்து தட் இஸ் நாட் ஏ ரீசன். எங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேபி அப்படி பண்ணாங்கன்னு லேட்டராக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனாலும் வளர்த்து இன்னைக்கு நல்லா அந்த பசங்களை ஆளாக்கிட்டோம். அதை வந்து நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிங்கிள் மதராக இருந்துட்டு நிறைய கஷ்டங்கள், ஒரு சின்ன வயசில் வாழ்க்கை இழந்தா இதனால் நிறைய பேர்கிட்ட நிறைய எதையாவது சொல்லுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. விடோங்கிற அந்த வயசுங்கும்போது பயமும் அப்போ தெரியாது, என்ன நம்ம பேசுகிறோம், என்ன பக்குவமே இல்லாத ஒரு வயசு இல்லைங்களா. அந்த ஒரு 40 ரீச் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும். நான் இப்போயுமே பசங்களாம் சொல்லுவாங்க, நீ இன்னமும் மெச்சூர்டாகவே பேச மாட்டேங்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒளிச்சு வச்சு பேச தெரியாது. என்ன இருக்கோ பேசிட்டு போயிட்டே இருப்பேன், தப்போ ரைட்டோ. அது என்னோடய கேரக்டரே அந்த மாதிரி தான். யாரும் மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன் எப்போவுமே. ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸ், உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்லியிருப்பாங்களே, ஏன்னா வயசு கம்மின்றதுல இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும்ல. நீங்கள் ஆப்ஷன் இல்லை, ஆப்ஷன்லாம் வந்துச்சு. பட்டு அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஏன்னா பசங்களையெல்லாம் வளர்க்கணும் கொள்ளணுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இது வேண்டாம். எங்கள் அப்பா வந்து நிறைய தடவை எனக்கு வந்து அப்பா வந்து அப்பாவாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். நிறைய விஷயங்கள்ல அவர் சொல்லுவார். அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை நான்லாம் வந்து யோசித்து பார்த்தா உங்களையெல்லாம் நான் வளர்த்துருக்க முடியாது அப்படின்னு எங்கள் அப்பா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஸோ அந்த வயசு வந்து நமக்கு வந்து ஒரு புரியாத வயசு இல்லைங்களா, என்ன யோசிக்கிறோம் என்ன தெரியாத ஒரு வயசுங்கும் போது நிறைய எங்கள் அப்பா கைட் பண்ணாங்க. அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு இல்லை. நம்ம பசங்களை வளர்க்கணும், இந்த ஃபேமிலியை நல்லா கொண்டு போகணும், இவங்களை படிக்க வச்சு எல்லாருக்கும் நேரம் நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நம்மளை நிராகரித்தவங்கெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்களை வளர்த்து நல்லா ஆளாக்கிட்டோன்னு அவங்கெல்லாம் வந்து சொல்லணும். அதுதான் எனக்கு பெரிய கனவு. அது மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்க. ஆமாம், சொன்ன மாதிரி பசங்க வந்து நல்லா படிச்சு எல்லாமே நல்லா வந்துட்டாங்க. அது எல்லாரோட சப்போர்ட்டும், அது கடவுளோட சப்போர்ட், ரெண்டுமே சொல்லலாம். எந்த ஒரு மொமெண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப வந்து மனசு நிறைவாக இருந்திருக்கும்ல, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை, உங்கள் பசங்க படிச்சுட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு, அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குல்ல, அப்பா நம்ம நினச்சது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு தோணிருக்குல்ல? இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்து எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. அதாவது நம்ம பசங்களை நல்லா வளர்த்துட்டோம், நல்லா ரீச் ஓரளவுக்கு நம்ம வந்து நான் யார் மோகனாங்கிறவங்க யாருன்னே தெரியாமல் இருந்த அந்த உலகத்துக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உலகத்தில் வந்து சாதிக்கிறோம். நம்மளால் நமக்கு என்ன, நான் பெரிய செஃப்பு கிடையாது, பட் இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காக அதெல்லாம் போடுறீங்கன்னு கூட நிறைய பேர். பட் அது கிடையாது. சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துலேயே நாங்கள் உள்ளே வரல. காசு சம்பாதிக்கணுங்கிற இதுக்கே இந்த மோட்டிவேஷன்லேயே நாங்கள் வந்து இந்த யூடியூப் ஆரம்பித்ததே. நிறைய பேர் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக எது வேணாலும் போடு, பட் அப்படி கிடையாது. எனக்கு என்ன தெரியுதோ அதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் இல்லைங்களா, பட் நமக்கு என்ன தெரியுதோ அதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அதோட குக்கிங்கில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டு, அது வந்து ஒரு பேஷன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது குக்கிங் வந்து என்னோடய உயிர் மூச்சு மாதிரி. ஃபுட் அப்படிங்கிறது எல்லா பணம் எவ்வளோ வேணாலும் மக்களுக்கு கொடுத்தா திருப்தி இருக்காது. ஆனால் அந்த சாப்பாடுங்கிறது வயிறார, ஆமாம், அதுதான் மனசு வந்து நமக்கு திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா. அந்த ஃபுட்டு யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலுங்க, இன்றைக்கும் சரி எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் ஃபேமிலி அத்தனை பேருமே யார் வந்தாலும் அந்த சாப்பாடுங்கிறது, அந்த உபசரிப்பு அது இல்லாமல் இருக்காது. அது எப்போவுமே இருக்கும் யார் வந்தாலுமே. அப்பா கற்றுக் கொடுத்தது, எங்கள் தாத்தா பாட்டி அவங்களோட வழியில் இன்னமும் எங்கள் சித்தப்பா ஃபேமிலி எல்லார் வீட்லேயுமே அப்படி தான். யார் வந்தாலும் சாப்பாடு இது. அதனால் அந்த ஃபுட்டு மேலே உள்ள லவ் தான் இந்த அளவுக்கு இந்த இதில் வந்ததே காரணமே அந்த ஃபுட்டோட இன்ட்ரெஸ்ட்டு தான். இப்போ இதுக்குள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து
சமைக்க தெரியும். பட் நிறைய வந்து கற்றுக்கணும். இன்னும் நிறையா நம்ம இப்போ நான் கற்றுக்கிட்டது கொஞ்சம் தான் சொல்லுவேன். இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ நிறைய கற்றுக்கணும். ஃபுட்டை பற்றி நிறையா ஆராய்ச்சி பண்ணணும். எல்லா ஊர் ஃபுட்டும் கற்றுக்கணும். நிறைய நம்ம வந்து சேனலில் வந்து நம்ம ரெசிபிஸ் அதனால் நிறைய பேர் நாங்கள் கேட்போம். என்ன மாதிரி ஃபுட்டு கேட்குறவங்களோ அது மாதிரிலாம் நம்ம போடணும்னு ஆசை. வெளிநாட்டு உணவு நம்ம ஒவ்வொரு ஊர் இப்போ காஷ்மீர் சொல்கிறோமா அந்த மாதிரி ஒவ்வொரு கேரளா அந்த மாதிரி கேட்குற ஃபுட்டெல்லாம் நம்ம செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்களே எனக்குன்னு வந்து யாரும் இல்லாமல் இருந்தாங்கன்னு. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் சம்பாரிச்சு வச்சுருக்கீங்கன்னு, பல லட்சம் பேரை சம்பாரிச்சு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பீப்புள் உங்களை பார்த்து ரோட்லேயோ இல்லை நீங்கள் ஒரு கடைக்கு போகிறப்பையோ பார்த்து நீங்கள் மங்கைஸ் கிச்சன் தானே அப்படிலாம் வந்து பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல்லலாம் போகும்போதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ரீச் இல்லாததோடு தெரியல. நாங்கள் இப்போ எங்கே பீச்சுக்கோ சினிமாக்கோ ஹோட்டலுக்கோ எங்கே போனாலுமே வந்து கிட்ட நிற்கிறாங்க. நீங்கள் மங்கைஸ் கிச்சன் தானே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களோட அன்றைக்கி கத்திரிக்காய் பிரியாணி பண்ணோம், இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதை டிஷ் பண்ணோம், அது பண்ணோம், நல்லா வந்துச்சு மேடம். நிறைய பேர் வந்து வாழ்த்துவாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்ல ரெசிபீஸ்லாம் போடுறீங்க, உங்கள் பையனும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்ட்டு எங்கே போனாலும் இப்போ ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. என்ன இப்போ ஃபேமிலியிலே அதை சொல்கிறாங்க, உன்னை வெளியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாகிடும் போல இருக்கு. ஆமாம், எங்கே போனாலும் உன்னை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க வந்து நின்று பேசுகிறாங்க. அவங்கள நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. நம்ம இந்த யூடியூப்னால தான் இவ்வளோ மக்கள் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். அப்போ அவங்கள நம்ம நின்று பேசணும்ல, நின்று பேசிட்டு தான் நான் வருவேன். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு எத்தான் இருக்கா இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் யாருன்னே தெரியாமல் இருந்த ஒரு நேரம், ஒரு 4 செவத்துக்குள்ளே என்னோடய லைஃப் முடிஞ்சு போய்டும்னு நினச்ச என்னை வந்து இந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வந்தது இந்த எல்லா மக்களுக்குமே வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அதை என்னோடய ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து இது மூலிமா வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ், கண்டிப்பாக. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த ஒருத்தரை வந்து நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். கண்டிப்பாக உங்களோட பேக் போன், ஆமாம், உங்களோட வந்து எல்லாமே மங்கை கிச்சனுக்கு பின்னாடி உள்ள அந்த சிஇஓ வந்து அவர் தான். அவர் கூப்பிடலாமா? கண்டிப்பாக கூப்பிடுங்க. எஸ், நீங்களே கூப்பிடுங்க. முரளி வாடா. அது நல்லா சமைப்பாங்க. சரி, ரொம்ப நாளாகவே அவங்கள்ட்ட இருக்க ஒரு டேலண்ட்டை எங்கேயாவது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வீணை அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. சரி, யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் மேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.